Hi friends, good afternoon. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நெட்டாவுக்கு வந்திருக்கேன். நெட்டான்னு சொல்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு கூட ரீசெண்டாக தான் தெரியும் நெட்டா. ஸோ இங்கே நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்திருக்கேன். நெட்டாவில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஏரி. ஸோ அந்த ஏரி ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்படின்னா கிழங்கு, ஆற்றுல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன், இது எல்லாமே நெட்டாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இன்றைக்கி நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே அந்த மீன் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மீன், கிழங்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் உண்டாம். இந்த ஆற்றுலேருந்து பிடிச்சி அதை நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பொரித்து ரொம்ப சூடாக தருவாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் அந்த மீனை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு ஹோட்டலில் போய் அங்கே மீனை வாங்கி சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் நெட்டா வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நெட்டா எப்படி வரணும், எந்த ரூட்டு வரணும், எப்படி வந்தால் உங்களுக்கு ஈஸியாக வரலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்கள் நெட்டா வரீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டைரெக்டாக நெட்டா வரலாம். அதில் டீட்டெயிலாக தான் பேசியிருப்பேன், எப்படி வரணும், எந்த ரூட்டில் வரணும், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். அது எல்லாமே அந்த வீடியோவில் ப்ரீஃபாக நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணுங்கிறது உங்கள் விருப்பம். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லா ஹோட்டல்லையும் மேக்ஸிமம் அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும். அதனால நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணுங்கிறது உங்கள் விருப்பம். இன்றைக்கி நான் எந்த ஹோட்டலுக்கு போக போகிறேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நெட்டாவுக்கு மீன் சாப்பிட தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மதீனா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் போயிருந்தேன். ஏன்னா மற்ற ஹோட்டலில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ளாடி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்தது. சிலோப்பியா மீன், கட்லா மீன், அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லா மீன்லையும் மசாலா தடவி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஹோட்டல், அதாவது நெட்டா இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்லையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும். நமக்கு எந்த மீன் வேணுமோ அந்த மீனை சூஸ் பண்ணணும். அவங்க அதில் மசாலா எல்லாம் தடவி வச்சுருப்பாங்க. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிழங்கு, கப்பை உண்டு. அதுக்கப்புறம் ரோகு மீனோட தலை, அந்த தலையை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்தது. இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபாய், 300 ரூபாய், 250. ஸோ ஒவ்வொரு டைப், சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா 150 ரூபாய், பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா 250, 300, இந்த மாதிரி ரேட் இருக்கு. ஸோ கட்லா மீன், சிலோப்பியா மீன், ரோகு மீனோட தலை, கிழங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு மீன் எல்லாமே கிடைக்கும். பாத்தீங்கன்னா இதுல தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சிலோப்பியா மீன் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சிலோப்பியா மீன். கட்லா மீன் நான் ட்ரை பண்ணது கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நான் சிலோப்பியா மீன் ட்ரை பண்ணியிருந்தேன். 150 ரூபாய்க்கு நான் ஒரு மீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மதீனா ஹோட்டல் அப்படி ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் தான் நான் இப்போ மீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலோப்பியா மீனை தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே கட்லா, சிலோப்பியா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நான் 150 ரூபாய்க்குள்ள ஒரு சிலோப்பியா மீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அங்கே ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியாச்சு. ரொம்ப சுட சுட இருக்கு. இனி என்னது, டைம் ஃபார் டேஸ்டிங். நம்ம டேஸ்ட் பண்ணி இந்த மீன் எப்படி இருக்குன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து நான் மீனை வாங்கிட்டு எங்கே வந்திருக்கேன்னா அந்த ஆற்றோட சைடில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆறு. ஸோ அந்த ஏரி, அந்த நம்ம நெட்டை இருக்குல்ல, அது அந்த ஏரியோடைய சைடில் வந்திருக்கேன். ஏன்னா கடையில் உட்காந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச முடியாது, நமக்கு ஓப்பனாக பேச முடியாது. ஆனால் இங்கேனா நமக்கு வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், ஓப்பனாக வந்து உங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அதனால நான் வந்து தனியாக வந்திருக்கேன். மீனை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, நல்ல சூடா நல்ல ஹீட்டா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. வாவ். ஆக்சுவலாக இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல பிடிச்சதால ரொம்ப நல்லது, அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக மீன்கள் வாங்கி சாப்பிட்றத விடவும் இந்த மாதிரி ஆற்றுல பிடிச்ச மீனெல்லாம் நமக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிலோப்பியா மீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இல்லை சூப்பராக, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த மீனோட ஒரு ஹைலைட் என்னென்னா, இதை வந்து இவங்க இதில் நம்முடைய அந்த தேங்காய் எண்ணெயில் பொரிச்சது ரொம்பவே பெரிய விஷயம். மீனோட வால் பகுதி பார்த்தீங்களா, அதான் மீனுடைய வால் பகுதி. முள்ளெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, குத்தம். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை என்னென்னா, நெட்டாவுக்கு வந்து அந்த மீன் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அடிக்கடி இங்கே வருவான். ஸோ அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான், இப்படி நெட்டாவில் வந்து மீன் ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்து ஒரு நாள் வரணும் அப்படின்னு. டைமே இல்லாமல் இருந்து இன்னைக்கு தான் டைம் கிடச்சி. இன்னைக்கு நான் தனியாக வந்தேன். இனி ஒரு நாள் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு நாள் வருவேன். அப்போ நான் வந்து இன்னும் வேறு ஒரு மீன் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். இது நான் வந்து வாங்கினது சிலோப்பியா மீன். பிரமாதம், அடிப்பொடி, எறும்பெல்லாம் வருது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நெட்டாக வந்திருக்கீங்களா? அப்படி நெட்டாக வந்தீங்கன்னா எந்த ஃபிஷ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு வந்து சிலோப்பியா மீன் வாங்கி சாப்பிட்டேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நெட்டாவுக்கு வந்து என்ன மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அந்த மீனுடைய அந்த மேல் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல சாஃப்டாக அந்த மசாலா எல்லாம் அப்படியே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி குளத்தில் உள்ள சிலோப்பியா மீன் சாப்பிட்ருக்கேன். எங்கள் இடத்துல குளத்துலேருந்து சிலோப்பியா மீன் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நெட்டாவில் உள்ள சிலோப்பியா மீன் டேஸ்ட் தனியாக தான் இருக்குது. கிழங்கெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். கிழங்கு நான் பார்த்துருப்பீங்க, கிழங்கு. அப்புறம் அந்த தலை, அந்த மீனுக்கு தலை, உள்ளெல்லாம் கவனமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா உள்ள முள்ளு போனால் ரொம்ப கஷ்டம். வீட்டில் பொரிக்கிய மீனை விட கடையில் பொரிக்கிய மீனுக்கு டேஸ்ட் எப்பவும் அதிகமாக இருக்கும். என்னென்னா அது கொஞ்சம் நல்லா நிறைய மசாலாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஊற வைப்பாங்க, சூடாக வேற இருக்கான். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, காலையில் பொரிச்சா நைட்டு சாப்பிடுவோம், அல்லது காலையில் பொரிச்சா மத்தியானம் சாப்பிடுவோம், சூடு இருக்காது. ஆனால் இந்த கடையில் வந்து எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா மீன், முள்ளு. ஃபைனல் ஸ்டேஜ் தலைக்குள்ளேயும் சில இடங்களில் வந்து சதை இருக்கும். பார்த்தீங்களா, இது அந்த கண்ணு பக்கம்.
இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்டாச்சு, தலை மட்டும் தான் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய தலைப்பகுதி வந்து விரும்ப மாட்டாங்க, நான் அப்படி கிடையாது, தலையெல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவேன். பார்த்தீங்களா அந்த மசாலா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தலைப்பகுதி பார்த்தீங்களா, எல்லாமே சாப்பிட்டாச்சு, முழு மீனையும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இலையை வந்து எடுத்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாக்கு ஒப்பளிக்கணும். ஸோ இந்த தண்ணீரை வாக்கு ஒப்பளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு மடியாக தான் இருக்குது. கை மட்டும் கழுவுவோம். போகிற வழியில் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி நம்ம வாக்கு ஒப்பளிக்கலாம். இன்னொரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெட்டாக வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க நெட்டாவில் குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நெட்டாவில் குளிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் குளிக்கிறதுக்காக வரல, மீன் வாங்கி சாப்பிட தான் வந்தேன். ஸோ அந்த சிலோப்பியா மீன் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இன்னும் வருவேன், இன்னும் என் ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு நாள் வருவேன். அப்போ வந்து இனி ஒரு மீன் வாங்கி சாப்பிடணும். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்லா மீன், அந்த கட்லா மீன் வாங்கி நான் சாப்பிடுவேன். அதையும் கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக மணி 2 ஆச்சு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போக போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக நெட்டாக வாங்க. நெட்டாக வரதுக்கான லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வரணும், எந்த ரூட்டு வரணும், அது எல்லாமே ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் நெட்டாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.